ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நீலாங்கரை நியர்பையில் இருக்க ஒரு லக்ஸரியான பீச் சைட் பங்களாவை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சென்னையில் ஃபுல்லாக நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில் வேறு எந்த லொக்கேஷன்ஸில் ப்ராஜெக்ட்ஸ் வேணுனாலும் கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த பங்களாவோடைய என்ட்ரன்ஸ் கேட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பங்களாவோடைய என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. அது இந்த பங்களாக்குன்னு சொல்லிட்டு தனியாகவே கொடுத்துருக்காங்க. கேட்டுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பெரிய கார்டனிங் இருக்கும். கார்டனிங்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செடிங்கள்லாம் கொடுக்காம பெரிய பெரிய மரமாகவே கொடுத்துருக்காங்க. இதிலேயே உங்களுக்கு பலாமரம், மாமரம், சப்போட்டா மரம்னு சொல்லிட்டு ஒரு 4-5 மரம் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நீங்கள் ரைட் சைடில் பார்க்கும்போது ஒரு செக்யூரிட்டி ரூம் கொடுத்துருக்காங்க. பவர் பேக்கப்புக்காக உங்களுக்கு ஜென்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி 2 சர்வன்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இதோடைய லேண்ட் ஏரியான்னு பார்க்கும்போது 9.15 கிரவுண்டு தான் இதோடைய லேண்ட் ஏரியா. இதோடைய பில்டப் ஏரியான்னு பார்க்கும்போது 12,400 ஸ்கொயர் ஃபீட் தான் இதோடைய பில்டப் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதில் 3 ஃப்ளோராக கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு உங்களுக்கு அண்டர் கிரவுண்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரோட்டுக்கும் இந்த பில்டிங்க்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 8 அடி உங்களுக்கு ஹைட்டு கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு மற்ற இடத்துல பார்க்கும்போது இது ரொம்ப ஹைட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அண்டர் கிரவுண்டில் இருக்க கார் பார்க்கிங் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது கவர்டு கார் பார்க்கிங். இந்த கார் பார்க்கிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து ஒரு 3 கார் நிறுத்தலாம் தாராளமாகவே. இதை தாண்டி நீங்கள் கார் பார்க்கிங்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் எலிவேஷன் பக்கத்துலேயே ஓப்பன் ஸ்பேஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் ஓப்பன் கார் பார்க்கிங்காக யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அது பக்கத்துலேயுமே உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு பில்டிங்கோட எலிவேஷனை நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். நீங்கள் அதை ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த பங்களாவுடைய ஒரு பெரிய ஹாலை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஹாலை பார்க்கும்போதே தெரியும் நல்லா பெருசாகவும் நல்லா பிரம்மாண்டமாகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட் அண்ட் கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வுட்டில் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பர்மாத்திக் தான் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்பிள் அண்ட் இம்போர்ட்டட் கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த விசிபிள் உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஹால்லையே சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் பாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் கிளாஸ் போட்டு மூடிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கிற எல்லா ரூம்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ஏசி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏசியை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே சென்ட்ரலைஸ்டு ஏசி தான். அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 3 ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு பார் செட்டப் கூட கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் வரும். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ரெயின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது செயற்கையாக மழை வர மாதிரி ஒரு சிஸ்டம் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த விசிபிள் தெரியும். இல்லைனா நீங்கள் அந்த ரூம்லையும் கிச்சன்லேருந்து பார்க்கும்போதுமே அந்த விசிபிள் தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த பில்டிங்கோடைய ஸ்விம்மிங் பூல் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸ்விம்மிங் பூல் இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இந்த ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்விம்மிங் பூலை சுற்றி உங்களுக்கு ஒரு நல்லாவே கார்டனிங் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க.
ரிலாக்ஸேஷனுக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்விம்மிங் பூல் கண்டிப்பாக பிடிக்கும். அந்த ஸ்விம்மிங் பூலோட வீடியோவை நான் உங்களுக்கு நடுவில் அட்டாச் பண்ணுறேன். ஸ்விம்மிங் பூலை சுற்றி உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நடுவில் காட்டுறேன். வாங்க இப்போ நம்ம அடுத்த ரூமுக்கு போகலாம். அடுத்த ரூம் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இதில் ஒரு பார் செட்டப் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த பார் செட்டப் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரூம் தான் இது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை பார் செட்டப்புக்கு மாற்றிருக்காங்க. இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை பார் செட்டப் வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் அதை ரூமாக யூஸ் பண்ணாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும் ஸ்விம்மிங் பூல் வியூ எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுலேயும் நீங்கள் டிஜே செட்டப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ஏசி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக ஸ்விம்மிங் பூல் போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு டோருமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பார் செட்டப்புக்கு பக்கத்துலேயே தான் இந்த பெட்ரூம் இருக்குது. இருக்கிற எல்லா பெட்ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெட்ரூம் விடாமல் உங்களுக்கு கபோர்டு ஒர்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா பெட்ரூம்லேயுமே உங்களுக்கு பாத் டப்புமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரலைஸ்டு ஏசி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு சென்ட்ரலைஸ்டு ஏசி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீக்கூட்டில் தான் பண்ணியிருக்காங்க. வுட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு தீக்கூட்டில் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிச்சன் தான் பார்த்துட்ருக்கோம். கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்லா லக்ஸரியாகவும் ரொம்பவுமே ப்ரீமியமாகவுமே இந்த கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸில் தான் இந்த கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 ரூம் சேர்ந்த மாதிரி தான் இந்த கிச்சனோட சைஸ் இருக்குது. நார்மலாகவே நம்ம சேனலில் நம்ம வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிச்சனோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது. ஆனால் இதில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த கிச்சன் ரொம்பவே பெருசு. இதிலே நீங்கள் டைனிங் ஏரியாவுமே யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட்டட் திங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து அவன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு எக்யூப்மெண்ட் எல்லாமே இது உள்ளேயே இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஓ சிஸ்டமுமே இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது சைடில் உங்களுக்கு ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூமுமே கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இதை ரெடி பண்ணியிருக்காங்கன்றது. அது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த ரெயின் சிஸ்டமும் நீங்கள் இந்த கிச்சன்லேருந்து வியூ பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டைனிங் ஏரியா தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த இடத்துல டைனிங் ஏரியாவே தேவைப்படாது. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே நீங்கள் டைனிங் ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் எனக்கு செப்பரேட்டாக டைனிங் ஏரியா தேவைன்றவங்களுக்கு இந்த டைனிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது எனக்கு தேவையில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சின்ன பெட்ரூம் மாதிரி கூட நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு 3 டோர் வந்துடும். கிச்சன்லேருந்து உங்களுக்கு ஒரு டோர் வரும். இதுலேருந்து ஹால்லேருந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு டோர் வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல்லேருந்து ஒரு ரோடு வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க செகண்ட் பெட்ரூம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பெட்ரூம் பார்க்கும்போதே தெரியும் நல்லா பெருசாகவும் நல்லா ஸ்பேசியஸாகவுமே கொடுத்துருக்காங்க. சேம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெட்ரூமில் என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்களோ அதே தான் இதுலேயுமே வரும். உங்களுக்கு அதே மாதிரி பெட்டு பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் எல்லாமே வந்துடும். சென்ட்ரலைஸ்டு ஏசி இதுலேயும் வந்துடும். தனித்தனி ரெஸ்ட் ரூமும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே கூடவே வந்துடும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அண்டர் கிரவுண்டில் இருக்க ஒரு மினி தேட்டர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நார்மலாக நீங்கள் ஒரு தேட்டருக்கு போயிட்டு ஒரு படம் பார்க்கும்போது என்ன ஃபீல் கிடைக்குமோ சேம் ஃபீல் உங்களுக்கு இந்த தேட்டர்லையுமே கிடைக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த தேட்டர் மினி தேட்டர் சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு 10லேருந்து 12 பேர் தாராளமாக உட்காந்து பார்க்குற அளவுக்கு தான் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய ஸ்க்ரீன் தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மூவி லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தேட்டர் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அண்டர் கிரவுண்டில் தேட்டருக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு ஜிம் ஏரியாவை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிம்முக்காக ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்பேஸை. நீங்கள் வேணும்னா இதை நீங்கள் ஜிம்முக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது பிளான் வச்சிங்கனாலும் இந்த ஸ்பேஸை நீங்கள் அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி மிரர்லாம் வச்சு ரெடியாக இருக்குது. அதில் உங்களுக்கு 2 விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் ரெஸ்ட் ரூமே வந்துடும். இது பார்க்கவே நல்லா ஒரு பெரிய இடமாவே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது கீழே இருக்கிற அண்டர் கிரவுண்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நீங்கள் கீழே பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு வியூ எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வியூ கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லைட்ஸ் எல்லாமே போட்டு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெயிண்டிங்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெயிண்டிங்ஸ்லேருந்து உங்களுக்கு அந்த டிசைனிங்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சீலிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உடன் தீமில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீலிங்கு இந்த ஹாலு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து உடன் தீமில் தான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு. வாங்க நம்ம நெக்ஸ்ட் நம்ம ரூம்ஸை போய் பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இருக்கிறதுலே ரொம்ப சூப்பரான பெட்ரூம் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது அது இந்த பெட்ரூமாக தான் இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு பீச் தெரியும். அந்தளவுக்கு இந்த ரூமை உங்களுக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. 4 சைடுமே உங்களுக்கு கிளாஸில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு அந்த பீச்சோட வியூ சூப்பராகவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக வுட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. கபோர்ட்லேருந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா தனித்தனியான உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் பார்க்கறதுக்குமே ஒரு நல்ல வியூவாகவும் இருக்கும். ரொம்ப ஸ்பேஷியஸாகவே இந்த ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க செகண்ட் பெட்ரூம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பெட்ரூமில் பார்க்கும்போது ஒரு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி அந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் இந்த பெட்ரூமில் வந்து பார்க்கும்போது அந்த விஷுவல் உங்களுக்கு, அந்த வியூ உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரூம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நார்மல் பெட்ரூம் தான் இது. இதுலேயுமே உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு எல்லாமே கூடவே பண்ணியிருக்காங்க. சென்ட்ரலைஸ்டு ஏசியோடவே இதுலேயும் இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பெரிய பால்கனியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பால்கனிலேருந்து நீங்கள் கீழே பார்க்கும்போதும், ஸ்விம்மிங் பூலில் பார்க்கும்போதும், இல்லைனா நீங்கள் அந்த நேச்சரை சுற்றி பார்க்கும்போதும் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராகவே இருக்கும். இந்த பால்கனியுமே உங்களுக்கு அந்த ஒரு ரீசனுக்காக தான் ரொம்ப பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்னதாலாம் மற்ற இடத்துல கொடுக்குற மாதிரி சின்ன பால்கனி மாதிரி கொடுக்காம ரொம்ப பெரிய பால்கனியாகவே இந்த பால்கனி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க தேர்ட் பெட்ரூம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பெட்ரூமே ரொம்ப பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. மற்ற பெட்ரூமில் இருக்கிற மாதிரி இதுலேயுமே உங்களுக்கு கபோர்டு ஒர்க் எல்லாமே உட்லேயே பண்ணியிருக்காங்க. கூடவே ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே உங்களுக்கு சென்ட்ரலைஸ்டு ஏசி வரும். அது மட்டும் இல்லாமல் சுற்றி உங்களுக்கு கிளாஸ் விண்டோஸ் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. தனித்தனியான உங்களுக்கு 2 ரெஸ்ட் ரூம் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பங்களாவுடைய டெரஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த பங்களாவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 2 பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பால்கனி காமிச்சிருக்கேன். இப்போ நான் இங்கேருந்து கீழே பாருங்கள், இது ஒரு பால்கனி. இதுவும் உங்களுக்கு அதே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது டெரஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி நம்ம கீழே அந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின் பார்த்துருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய மரம் வளர்ந்துருக்கு. அதாவது பங்களாக்குள்ளேயே உங்களுக்கு பெரிய மரம் எல்லாமே வளர்த்துருக்காங்க. அந்த மரம் தான் இந்த மரம் உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இது பங்களா உள்ளே தான் இந்த மரமும் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த பங்களாவில் இருக்க ஸ்விம்மிங் பூல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே காமிச்சிருப்பேன் ஸ்விம்மிங் பூலை. அதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருக்க மாட்டேன். இப்போ நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்துங்க. இந்த ஸ்விம்மிங் பூலை சுற்றி உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாகவே இந்த ஸ்விம்மிங் பூலை சுற்றி உங்களுக்கு ஃபுல்லாக கார்டனிங் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை ஃபுல்லாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். சென்னையில் வேறு எந்த லொக்கேஷன்ஸில் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வேணுனாலும் கீழே இருக்க அந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள்.